எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும், அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சகலத்தையும் கொடுக்கிற அவர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நம் ஆண்டவரால இதுதான் கொடுக்க முடியும், இது கொடுக்க முடியாது, அப்படி கிடையாது. நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம் கிடையாது. நாம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் கொடுக்கிறவர். இந்த காலை வேளையில் ஆவியானவர் ஜெபிக்க ஏவுகிறார். இந்த வசனத்தை நெஞ்சோடு ஒரு விஷயம் கூட இந்த வசனத்தை நல்ல கண் குளிர பாருங்கள். அதை ஜீவனை தந்திருக்கிறாரா, சுவாசத்தை தந்திருக்கிறாரா, சகலத்தையும் தருவார். நமக்கு தேவையான சகலத்தையும், நாம் ஜீவனம் பண்ண வேண்டிய சகலத்தையும். அதுதான் அர்த்தம். எல்லாம் இல்ல, அந்த பூமியில நான் ஜீவனம் பண்ண எனக்கு வேண்டிய சகலத்தையும். நான் சொல்ற வார்த்தையை விசுவாசத்தோடு எல்லாரும் அறிக்கை பண்ண போறீங்க. ஐயோ எனக்கு வயசாச்சு, ஐயோ என் பிசினஸ் முடிய போகுது, அதெல்லாம் நீங்க தூக்கி தூரம் போடுங்க. இப்போ நீங்க ஆண்டவரை நம்பி சொல்ல போறீங்க, இந்த பூமியில நான் ஜீவனம் பண்ண எனக்கு வேண்டிய சகலத்தையும் 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 அவர் தருவார். அவர் தருவார், என் அப்பா தருவார்.